शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் அறத்துப்பால் துறவறவியல். துறவறவியல் முதல் அதிகாரம். துறவறவியலில் முதல் அதிகாரம் அருளுடைமை. சென்ற வாரம் 5 குறள்களுடைய பொருள் பார்த்திருக்கிறோம். மீதி குறள்களுடைய பொருளை இந்த வாரம் பார்க்கலாம். அறம் பொருள் இன்பம் வீடு என்ற புருஷார்த்தம் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுவது. இல்வாழ்க்கையில் இருந்து அறம் பொருள் இன்பம் என்ற 3 புருஷார்த்தங்களை அடைய வேண்டும். அல்ல, 4 புருஷார்த்தங்களில் அறம் பொருள் இன்பம்ங்கிற 3 புருஷார்த்தங்கள் அதை அடைவதற்கு சாதனமாக வாழ்க்கை முறையாக இருக்கிறது இல்லறம். அதனால் இல்லறத்தை முதலாக சொன்னார். இல்லற தர்மங்கள் எல்லாம் சொன்னார். இல்வாழ்க்கையினுடைய தர்மங்களை எல்லாம் விரிவாக சொன்னார். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று எல்லா விஷயங்களையும் சொன்னார். பரம புருஷார்த்தமான மோட்சத்தை அடைவதற்கு துறவு வாழ்க்கை. துறவு இல்லாமல் ஒருவன் ஞானத்தை அடைய முடியாது. ஞானம் இல்லாமல் மோட்சத்தை அடைய முடியாது. துறவு என்பது என்ன என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இல்வாழ்க்கையில் இருந்து பின்பற்றிய எல்லா அறங்களையும் விட்டு கடந்து துறவு வாழ்க்கைக்கு வருதல். முக்கியமாக உறவுகள், கடமைகள், பொறுப்புகள் இவைகளை துறத்தல். இந்த துறவு என்பது 2 விதம். ஒன்று புறத்துறவு, இன்னொன்று அகத்துறவு. மோட்சத்திற்கு துறவு இன்றியமையாதது. இந்த 2 விதமான துறவுகளில் புறத்துறவு என்பதை விட அகத்துறவு முக்கியமானது. புறத்துறவு என்பது புற வாழ்க்கையிலேயே அனைத்து உறவுகள், உடைமைகள், வீடு, மனைவி, மக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு தனிமையான வாழ்க்கைக்கு, காடு, மலை, குகைகள் என்று தனிமையான இடத்திற்கு, தனிமையான வாழ்க்கைக்கு செல்லுதல். அது முறைப்படி செல்ல வேண்டும் என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதனால் புறத்திலேயே எதையும் வைத்து கொள்ளாமல் மிக குறைவான ஆடைகளோடு பிக்ஷை எடுத்து வாழ்ந்து குருகுலம், குருவிடம் இருந்து அல்லது குருகுலத்தில் இருந்து குரு மூலமாக தத்துவ ஞானங்களை கேட்டு அறிதல். அதான் துறவு வாழ்க்கை. துறவு வாழ்க்கையினுடைய லட்சியம் மோட்சம் என்ற பரம புருஷார்த்தம். அதற்கு சாதனமாக ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை அடைவதற்காக குருவை அணுகி குருவிடமிருந்து ஞானத்தை தருகின்ற நூல்களை குரு மூலமாக கற்றல், கேட்டல். அதான் துறவு வாழ்க்கை. அல்லது இல்லறத்தில் இருந்தே வேதாந்த சாஸ்திரங்களை கேட்கலாம். அதன் பிறகு அந்த ஞான நிஷ்டைக்காக துறவு வாழ்க்கை என்பது இருக்கின்றது. அதனால் வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம்னு நம்ம சாஸ்திரங்களில் இந்த சந்நியாசத்தினுடைய பயன், சந்நியாச வாழ்க்கையிலிருந்து செய்ய வேண்டியதுங்கிறத 2ஆக பிரித்து சொல்லியிருக்கு. தத்துவ சாஸ்திரங்களை, பகவத்கீதை, உபனிஷத்தை
படிக்கிறதுக்காகவே துறவு வாழ்க்கையை எடுத்தல். ஏன்னா இல்வாழ்க்கையிலிருந்து அதற்கு நேரம் ஒதுக்க முடியலைன்னாக்கா துறவு வாழ்க்கைக்கு வந்து குரு மூலமாக தத்துவ சாஸ்திரங்களை படித்து ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைதல். அல்லது நமக்கு புண்ணியம் இருந்து நாம் வசிக்கின்ற பகுதிகளிலேயே குருமார்கள் இருந்து அவர்கள் வேதாந்த பாடத்தையும் எடுத்து சொல்பவர்களாக இருந்து நமக்கும் போய் கேட்பதற்கு நேரமும் இருந்தால் இல்வாழ்க்கையில் இருந்து சாஸ்திர விஷயங்களை கேட்கலாம், சிரவணம் பண்ணலாம். அதன் பிறகு ஞான நிஷ்டைக்காக வாய்ப்பு இருந்தால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குடும்ப பொறுப்புகளெல்லாம் முறையாக முடித்து கொண்டு துறவு வாழ்க்கைக்கு வரலாம். ஆனால் புறத்துறவு அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. துறவு என்பதில் அகத்துறவு என்பது தான் முக்கியமானது. இந்த திருக்குறள்லே சொல்கிறார், அகத்துறவு இல்லாமல் இந்த பார்க்க போகிறோம் பின்னாடி இந்த துறவரவியல்லே பின்னாடி சொல்ல போகிறார். அகத்துறவு இல்லாமல் புறத்துறவு மட்டும் இருக்கிறது, புற வாழ்க்கையை மட்டும் அனைத்தையும் விட்டுட்டு போகிறது என்று இருக்கிறத கூடா ஒழுக்கம்னு சொல்கிறார். அது ஒரு மனசில் ஆசை முதலானவை இருக்குது, ஆனால் புறத்தில் எதுவும் இல்லாதவர் போல் இருக்கிறார்னா அதுக்கு கூடா ஒழுக்கம், அது தவறான ஒழுக்கம் என்று அதை நிந்திக்கின்றார். அதற்கப்புறம் இந்த அகத்துறவினுடைய புறத்துறவு இல்லைனாலும் அகத்துறவு இருந்தாலே போதுமானது என்பதற்கும் சொல்கிறார். மழித்தலும் நீட்டலும் வேண்டாவாம் யாக்கைக்கு உலகம் பழித்தது ஒழித்து விடின்னா. அப்போ மழித்தல் நீட்டல்ங்கிறது புறத்துறவை காமிக்கிறது. ஒன்று மழித்து மொட்டையடித்து கொண்டு துறவியாக இருக்கிறது, மொட்டை சன்னியாசியாக இருக்கிறது. இல்லை தாடி மீசை வளர்த்து கொண்டு கட்டிங் சேவிங் இல்லாமல் தாடி மீசை வளர்த்து கொண்டு இருக்கிறது, அது நீட்டல். ரெண்டு தான். அப்படி இருக்கிறதும் துறவு வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் தேவையில்லை. யாருக்கு? உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் பழிக்கின்ற ஆசை முதலானவைகளை மனதிலிருந்து ஒருவன் விட்டுவிட்டான் என்றால் இந்த துறவு என்பது கட்டாயம் இல்லை. அப்போ துறவு என்கிற பொழுது துறவரம் துறவரவியல் என்று தனியாக பிரித்து சொல்லுகின்ற பொழுது இல்வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது நம்ம மனதில் வைத்திருக்கக்கூடிய சகல விதமான விருப்பு வெறுப்புகளையும் துறவு வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது நாம் விட்டுவிட வேண்டும். அதை விடுவதற்குத்தான் துறவு வாழ்க்கை, அல்லது விட்டுவிட்டு துறவு வாழ்க்கைக்கு வர வேண்டும். அதனால்தான் இந்த துறவரவையெல்லாம் பின்னாடி வரக்கூடிய திருக்குறள்கள் பார்த்தா முக்கியமாக 2 குறள்கள் மோட்சத்திற்கு ஞானத்திற்கு என்ன தேவைங்கிறத காட்டுகின்றது. இந்த துறவரவியலில் 2 குறள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எப்பொழுதும் மறக்காமல் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது ஆன்மீக வாழ்க்கையில். அதுவும் ஞானம் மோட்சம் என்று மோட்சத்தை வீடு பெற்று பரம புருஷார்த்தமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் 2 திருக்குறள்கள், அது 2 நினைவில் இருந்தாலே போதும். அவை என்ன? யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் சொல்கிறார். இன்னொரு குறள், காமம் வெகுளி மயக்கம் இவை 3 நாமம் கெட கெடும் நோய். கெடும் நோய்ங்கிறது இங்கே உலக வாழ்க்கை, பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழற்சி, பிறவியிலிருந்து பிறந்து பிறந்து வருதல், பிறந்து இறந்து பிறந்து இறந்துன்னு ஒரு முடிவில்லாத தொடர்ச்சியாக இருக்கிறது. அது ஒரு நோய், அது ஒரு துன்பம். இதிலிருந்து விடுபடுவதற்கு என்னன்னா காமம் வெகுளி மயக்கம். காமம் வெகுளி மயக்கம் இந்த 3ம் நாமம் கெட, பேருக்கு கூட இல்லாமல் போனால் அவர்களுக்கு இந்த பிறவி என்பது இல்லாமல் போகும். பிறவி நோய், பிறவி ஆகிய துன்பமானது இல்லாமல் போகும். இப்போ பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான வழி இந்த தான். விருப்பு காமம் வெகுளிங்கிறது விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பு அவைகளை விடுதல். இந்த விருப்பு வெறுப்புங்கிறது மனதில் இருக்கிறது. மனதில் இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி, எதிர்பார்ப்பு, அதை விடுதல். அப்புறம் மயக்கம் சொல்கிறார், காமம் வெகுளி மயக்கம். மயக்கம்ங்கிறது அறியாமை, அறியாமையினால் வரக்கூடிய தவறான அறிவு குழப்பம். அது புத்தியில் இருக்கக்கூடியது. அதை குரு உபதேசத்தின் மூலமாக புத்தியில் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை நீக்க வேண்டும். இந்த 3ம் யாருக்கு போகின்றதோ அவர்கள், 3ஐயும் யார் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் மோட்சத்தை, அவர்களுக்கு இந்த பிறவியாகிய துன்பமானது நீங்கும். அப்போ பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு விட வேண்டியது விருப்பு வெறுப்பு அறியாமை, இந்த 3. அதனுடைய காரியமாக இன்னொன்று இருக்குது, அதுதான் இன்னொரு குறளில் சொல்கிறார். யான் எனது எனும் செருக்கு. நான் எனதுங்கிற அகங்காரம் மமக்காரம். நான்கிறது அகங்காரம், எனதுங்கிறது மமக்காரம்.
நான்கிறது உடம்பை மையமாக கொண்டு இருக்கின்ற நான் மனிதன், நான் ஆண், நான் பெண், நான் படித்தவன், நான் அறிவாளி, நான் திறமசாலி, அல்லது நான் ஒன்றும் தெரியாதவன். ரெண்டு விதமாகவும், நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ இந்த உடம்பை மையமாக கொண்டு நமக்கு அபிமானம் இருக்குது. உடம்பு மேலே நான்கிற எண்ணம் இருக்குது. உடம்பு நல்லா இருந்து அழகாக இருந்தால் ரொம்ப அழகானவன், புத்திசாலி, திறமசாலின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் எதிர்மறையாக இருந்தால் ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை, அழகு இல்லை, அறிவில்லை, திறமை இல்லை, நான் ரொம்ப கீழானவன் அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணம் இருக்குது. இது ரெண்டுமே உடம்பை மையமாக கொண்டது. இந்த உடம்பு தான் நாமானா இல்லை, உடம்பு மட்டும் நாம் இல்லை. உடம்பு நம்மிடத்தில் இருக்குது. உடம்பை இயக்குகின்ற உடம்புக்கு வேறான ஆத்மா, அறிவு, அதுதான் நாம். அதனால் அந்த ஆத்மா நான்னு புரிந்து கொண்டு, அந்த ஆத்மாவில் இந்த வேறுபாடு கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய விதமான வேறுபாடும் ஆத்மாவில் கிடையாது. இப்போ ஆத்மா நான்னு புரிந்து கொண்டு இந்த உடம்பு மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தை விடுதல். அதே மாதிரி எனது உடம்பு நான்கிற பொழுது உடம்பு சம்பந்தமான உறவுகள், அம்மா அப்பா அண்ணன் தம்பி மற்ற எல்லா உறவுகளும் உடம்பை மையமாக கொண்டு இருக்கு. நான் உடம்பு இல்லைங்கிற பொழுது இந்த உறவுகளும் என்னுடையது அல்ல. இந்த உறவுகள் மட்டும் அவ்வளவுதான் அப்படிங்கிறது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக இந்த உறவுகள் இருக்கின்றன. இப்போ இருக்கக்கூடிய உறவுகள் இந்த பிறவியில் நம்ம சுற்றி இருக்குது. அடுத்த பிறவியில் யார் இருப்பாங்கன்னு தெரியாது, போன பிறவியில் யார் இருந்தாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் தற்காலிகமாக இந்த பிறவிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய உறவுகள். அதனால் அதன் மேலேயும் அதீதமான அபிமானம் கொண்டிருத்தல் என்பது அதுதான் நம்மளுடைய இன்பத் துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் அதையும் விட்டு விடுதல். இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு 4 மனிதர்கள் மேலே என்னுடையவர்கள்ங்கிற எண்ணத்தை விட்டு என்ன பண்ணணும்? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் என்னுடையதுன்னா. அதனால் அந்த வட்டம் பெருசாகணும். குடும்பங்கிற வட்டத்தை விட்டுட்டு உலகங்கிற பெரிய வட்டத்துக்கு வரணும். இந்த குடும்பங்கிற வட்டத்தை தாண்டி வந்தாலே உலகங்கிற பெரிய வட்டத்துக்குள் நாம் வந்து விடுவோம். அதுதான் அருளுடைமை. அதனால் அதுதான் துறவு வாழ்க்கையினுடைய அடிப்படை. அதனால் முதல்ல துறவு தர்மத்தில் முதல் விஷயமாக சொல்கிறது அருள் உடைமையை சொல்லுகின்றார். அருள் என்பது அன்பினுடைய விரிவு. அருள் என்னும் அன்பினும் குழவி அப்படின்னு பின்னாடி வரப்போகுது, பார்க்க போகிறோம். அன்பினுடைய குழந்தை தான் அருள். அதனால் யாருக்கு மனதில் அன்பு இருக்கிறதோ அந்த அன்பு ஆரம்ப நிலைகளில், சிறு வயதில், இளமை பருவத்தில் குறிப்பிட்ட சில மனிதர்கள்ட்ட மட்டும் இருக்குது, குறிப்பிட்ட சில உறவுகள்கிட்ட மட்டும் இருக்குது. அது எதிர்பார்ப்போட கூடியதாக இருக்கின்றது, விருப்பு வெறுப்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது. குறிப்பிட்ட காலத்தில் அதை விரிவுபடுத்தி நான் எனது குடும்பம் அப்படிங்கிறத மாற்றி எல்லா உயிர்களிடத்திலும் சமமாக இருக்கிற பொழுது அது அருளாக ஆகின்றது. அதனால் பந்தவாக சிவபக்தாக ஸ்வதேஷோ புவனத்திரயம்னா, என்னுடைய உலகம் 3 உலகங்களும் என்னுடைய உலகம்னா. உறவுகள் யார்னா, பக்தி இருக்கக்கூடிய எல்லோருமே என்னுடைய உறவுகள் என்று மாறுதல். அதான் அருள். அதனால் இந்த யான் எனது அப்படிங்கிற அகங்காரம் மமக்காரம் போகிறது. அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள். மோட்சங்கிற பரம புருஷார்த்தத்தை, இறைநிலையை அடைகிறார்கள். அதனால் மோட்சத்தை அடையிறதுக்கு இந்த அகங்காரம் மமக்காரம் போகணும். அப்புறம் விருப்பு வெறுப்பு அறியாமைங்கிறது நீங்கணும். அதனால் இந்த 5ஐயும் விடுதல் என்பது தான் துறவு. அதில் துறவு அப்படிங்கிறது, துறவரம் அப்படிங்கிறது இந்த 5 மன புத்தி சார்ந்த குறைபாடுகளை நீக்கிக் கொள்ளுதல், விடுதல் என்பது தான். அதற்கு புறத்துறவு வாழ்க்கை உதவியாக இருக்கிறதுனால அதுவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் முக்கியம் என்னன்னா, அகத்துறவு புறத்துறவு இந்த 2ல் எது ரொம்ப முக்கியமானதுன்னா அகத்துறவுங்கிறது தான் முக்கியமானது. புறத்துறவு அதற்கு சகாயம் பண்ணக்கூடியது. இதுதான் சாஸ்திரங்களில் இந்த துறவு வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. இங்கே திருக்குறள்லையும் 10 குறளில் அருளுடைமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் 10 குறள்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத சுருக்கமாக பார்த்தோம்னாக்கா, முதல் 2 குறள்களில் அந்த அருளுடைமையினுடைய சிறப்பை சொல்லுகின்றார். மற்ற எல்லா செல்வங்களை விட அருட்செல்வம் மேலானது. ஏன்னா மற்ற எல்லா செல்வங்களும் அறம்பொருள் இன்பங்கிற இந்த வரையறைக்குட்பட்ட இந்த உலக சுகம் அதற்கு பயன்படக்கூடியது தான். இவ்வுலகமோ மறு உலகமோ ஒரு வரையறைக்குட்பட்ட பலனை தரக்கூடியது. மற்ற எல்லா செல்வங்களும் நாம் வைத்திருக்கக்கூடிய பணம், பதவி,
மற்ற அதிகாரம் இதெல்லாம் எங்கே பயன்படும்? இங்கே தான் பயன்படும். இந்த லோகத்தில் இந்த பிறவியில் மட்டும்தான் பயன்படும். அடுத்த பிறவிக்கு அது பயன்படாது. அந்த செல்வத்தை, அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு தர்ம காரியம் பண்ணோம், நிறைய சேவை பண்ணோம், பிறருக்கு பயன்படுற மாதிரி பயன்படுத்தினோம்னா அதனால் புண்ணியம் ஏற்பட்டு அது இன்னொரு லோகத்துக்கு, உயர்ந்த லோகங்களுக்கு போகிறதுக்கு பயன்படும். அடுத்த பிறவி இன்னும் நல்லா இருக்கும், சொர்க்கம் முதலான உயர்ந்த லோகங்களுக்கு போகலாம், அது கிடைக்கும். அதையும் புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அங்கே அனுபவிச்சுட்டு திரும்ப வரணும். அதனால் அதுவும் வரையறைக்குட்பட்ட ஒன்று தான். அதனால் மற்ற எல்லா செல்வங்களும் இம்மை மறுமை இவைகளுக்கு மட்டும்தான் பயன்படும். அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற 3 புருஷார்த்தங்களுக்கு தான் பயன்படும், மோட்சத்திற்கு பயன்படாது. மோட்சத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு உடைமை, மற்ற முந்தின இல்லறவியலில் நிறைய உடைமை சொன்னார். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, இந்த மாதிரியான உடைமைகள், இந்த மாதிரியான செல்வங்கள் எல்லாம் இல்வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியவை. ஆனால் மோட்சங்கிற பரம புருஷார்த்தத்துக்கு பயன்படக்கூடியது அருள் உடைமை என்ற மேலான செல்வம். அருள் என்ற மேலான செல்வம். அதனால் மற்ற எல்லா செல்வங்களை விட இது மேலானது. ஏன் மேலானதுன்னா, மேலான பரம புருஷார்த்தமான மோட்சத்தை தரத்தக்கதுங்கிறதுனால இது மேலானது. அது மட்டுமல்ல, இன்மை மறுமை இருமைக்கும் பயன் தரும். அதனால் இம்மை மறுமை மோட்சம் என்ற 3க்கும் பயன் தரும். வெறும் மோட்சத்தை மட்டும் கொடுக்கக்கூடியதல்ல, இந்த உலகத்திலேயும் யார் அருளுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். மறு உலகத்திலேயும் அவர்களுடைய அருளால் நிறைய புண்ணியம் ஏற்பட்டு உயர்ந்த உலகங்களை அடைகிறார்கள். அதற்கு மேலே ஞானம் இருந்தால் அவர்கள் பிறவாத நிலையை அடைகிறார்கள். அதனால் 3 நிலைகளுக்கும் பயன்படக்கூடியது அருள் என்பதனால் மற்ற எல்லா செல்வங்களை விட மேலானது. மற்ற எல்லா செல்வங்களும் 2 உலகங்களில் தான் பயன்படும். இந்த மோட்சலோகம்ங்கிறதுக்கு பயன்படாது, பிரம்மலோகத்தில் பயன்படாது. இந்த அருள் இறைநிலையை அடைவதற்கும் சாதனமாக இருக்கிறதுனால மற்ற எல்லா செல்வங்களை விட மேலானதுன்னு முதல் 2 குறள்களில் சொல்லி இருக்கின்றார். அதற்கப்புறம் இன்பம் இருக்கும் என்பது மட்டுமல்ல, அருள் உடையவர்களுக்கு துன்பம் இல்லை என்பதையும் 3, 4, 5 குறள்களில் சொல்லி இருக்கின்றார். மறுமையில் துன்பம் இல்லை. ஏன்னா அருள் இருந்தால் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க, யாருக்கு கெடுதல் நினைக்கக்கூட மாட்டார்கள், யாருக்கு எந்த விதத்திலையும் துன்பம் கொடுக்க மாட்டான். அருள்ங்கிறது இரக்கம் கருணை. இரக்கம் கருணை இல்லாததுனால தானே மற்றவர்களை நம்ம துன்புறுத்துகிறோம். நாயை கல்லை விட்டு அடிக்கிறதுலேருந்து, நாய் அடிக்கிறது, ஈ அடிக்கிறது, கொசு அடிக்கிறது, அதற்கப்புறம் மனுஷனையே அடிக்கிறது, எல்லாம் கொலை கொள்ளை எல்லாமே இரக்கம் இல்லாத. ஆடு மாடு கோழி எல்லாம் அடிக்கிறது, எல்லாம் சாப்பிட்றான்ல, ஆடு மாடு கோழி மீன் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்றான். அப்போ இரக்கம்ங்கிற அது பாவம் துடிக்குதே. இப்போ அதன் மேலே ஒரு இரக்கம் இருந்தால் அதை சாப்பிடணும்னு தோணுமான தோணாது. அப்போ அது அந்த அருள் இருக்கிறவன் அந்த பாப்பங்களை செய்ய மாட்டான். பிற உயிரை துன்புறுத்துறதுங்கிற பாப்பம் அதை செய்ய மாட்டான். வாக்காலோ மனதாலோ உடலாலோ எந்த விதத்திலையும் யாருக்கும் கெடுதல் செய்யணும்னு நினைக்க மாட்டான், யாருக்கும் துன்பம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான், செய்ய மாட்டான். அருள் இருந்தால் கருணை இருந்தால். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னா, ஒரு பயிர் வாடுறதை பார்த்தா கூட அருள் இருக்கிறவனுக்கு மனதில் கருணை வருது, ஏதாவது தண்ணி ஊற்றி காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு மறுமை துன்பம் பாப்பம் இல்லைங்கிறதுனால மறுமை துன்பம் இல்லை. இங்கே இம்மையில் இந்த பிறவியில் கூட புறத்தில் புற வாழ்க்கையில் துன்பம் வரலாம், ஆனால் மனதில் அவர்களுடைய அருளால் அன்பினால் அவர்கள் துன்பம் இல்லாதவர்களாக கவலை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிறவியில் உடம்புல நமக்கு நோய் வரலாம், அல்லது பணம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை படிப்பு சரியாக வராமல் இருக்கலாம், மற்ற குறைபாடுகள் அது நம்ம முந்தின பிறவியில் செய்த புண்ணிய பாவத்துக்கு ஏற்றாற் போல் இந்த பிறவியில் இருக்கும். அதனால் அது எல்லோருக்கும் எல்லாமே நிறைவாக இருக்கும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. செல்வம் இருக்கிறவன்ட்ட அறிவு இருக்காது, அறிவு இருக்கிறவன்ட்ட செல்வம் இருக்காது, 2ம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்காது. அது இருந்தால் உறவுகள் சரியாக இல்லாமல் இருக்கலாம், அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம், குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அது இருந்தாலும் நல்ல குழந்தையாக இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் பார்க்குறோம். எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்குது. பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் அவனும் அதிகமாக கோயிலுக்கு போகிறான். எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லோரும் மடத்துக்கு போகிறாங்க, சன்னியாசிகளை பார்க்குறாங்கன்னா, சொல்லப்போனால் ஏழையை விட பணக்காரன் தான் நிறையா போகிறான். கோயிலுக்கு கோடியாக எதுக்கு நானா பெரிய பிரார்த்தனை வச்சுருக்கிறான். இப்போ அவனுக்கும் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீரணும் அல்லது பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனும் நிறையா பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுறான், பெரிய பெரிய பூஜைகளெல்லாம்
செய்கின்றான். அவனுக்கு தான் பயம் நிறையா இருக்குது, ஆபத்து நிறையா இருக்குது, துன்பம் நிறையா இருக்குது. அதை சரி செய்து கொள்வதற்காக இறைவனுடைய துணையையும் அவன் நாடுகின்றான். அதனால் இந்த துன்பங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடியது. சன்னியாசியாக இருந்தாலும் உடல் ரீதியாக அல்லது மற்ற புற விஷயங்களில் துன்பம் வரலாம். ஆனால் அருள் இருக்கிறவன் மனதினால் துன்பத்தை அடைவது இல்லை. அவன் மனதில் அவனுக்கு துன்பம் வருவது இல்லை. எப்பொழுதும் அன்புடையவனாக கருணை உடையவனாக இருக்கின்றான். அதனால் இம்மையிலும் அவனுக்கு துன்பம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த 5 குறள்களை சென்ற வாரம் பார்த்துருக்கிறோம். 6லிருந்து 10 வரைக்கும் இந்த வாரம் பார்க்கலாம். 6லிருந்து 9 வரைக்கும் அருள் இன்மையால் வரும் குற்றம், அருள் இல்லைன்னா வரக்கூடிய துன்பங்கள் என்ன, எதிர்காலத்தில் நமக்கு என்னெல்லாம் அதனால் குறைகள் வருங்கிறத சொல்லுகின்றார். அப்போ அருள் ஏன் தேவைங்கிறத வலியுறுத்துவதற்காக, அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, ஏன் ஒருவன் இரக்கம் கருணை பேரன்பு உடையவனாக இருக்க வேண்டும்ங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக, அந்த அருள் இல்லை என்றால், பிற உயிர்களிடத்தில் கருணை அன்பு ஒருவனுக்கு இல்லை என்றால் அவனுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் துன்பங்கள் எதிர்காலத்தில் வருங்கிறத சொல்லுகின்றார். அது இந்த பிறவியில் வரலாம், அடுத்த பிறவியில் வரலாம், எப்படி வருங்கிறத சொல்லுகின்றார் 9வது பாடல் வரைக்கும். 10வது பாடலில் அருள் வளர்த்து கொள்வதற்கான உபாயத்தை சொல்லுகின்றார். பார்க்கலாம். 6வது திருக்குறள். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர், அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர், அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். அருள் இல்லாமல், இரக்கம் இல்லாமல், கருணை இல்லாமல், அல்லவை, அல்லவைனா நல்லவைக்கு எதிரானது, கெட்டவைன்னு அர்த்தம், தீயவைன்னு அர்த்தம். செய்து ஒழுகுவார், அதை பின்பற்றி வாழ்பவர். பிறருக்கு கெடுதல் செய்து கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, திருடுறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இல்லை கெட்ட வார்த்தை பேசுறது, பிறர் பொருளை அபகரிக்கிறது, பிறர் நிலத்தை அபகரிக்கிறது, பிறரை இழிவுபடுத்தி பேசுறது, இப்படி பல விதங்களில் பிறருக்கு துன்பம் கொடுக்கின்றோம். தர்ம விரோதமான செயல்களை செய்கின்றோம். பிறருக்கு துன்பம் ஏற்படும் மாதிரியான செயல்களை செய்கின்றோம். அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள் அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப மறதி இருக்குன்னா, அவன் மறந்துட்டான், உண்மையை அறியவில்லை, அறிந்த உண்மையை புத்தியில் நினைவில் வைத்து கொள்ளவில்லை. அதனால் பொச்சாப்பு அப்படின்னாக்கா மறப்பு அப்படின்னு அர்த்தம், மறத்தல் என்ற அர்த்தம். இப்போ மறந்தவர், அவர்கள் பொருள் நீங்கி மறதியை உடையவர்களாக இருக்கிறார்கள். இங்கே பொருளுங்கிறது பணம் செல்வங்கிற அர்த்தத்தில் இல்லை. பொருள்னாக்கா கருத்து, சாஸ்திரத்தினுடைய பொருள், சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம். பொருளுங்கிறதுக்கு 2 பொருள் இருக்குல்ல. பொருளுங்கிறதுக்கு 2 பொருள். என்ன பொருள்? பணம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், பொருட்கள், மெட்டீரியல், நிறைய பொருள், திங்ஸ் வச்சுருக்கிறோம்ல, பொருட்கள்னு ஒரு பொருள் இருக்குது. அப்புறம் பொருளுங்கிறதுக்கு இன்னொரு பொருள் ஒரு சொல்லினுடைய பொருள், அருஞ்சொற்பொருள்னு பார்க்குறோமே, ஒரு வார்த்தை, வார்த்தையினுடைய பொருள், மீனிங் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. ஒரு சொல்லினுடைய அர்த்தம் அப்படிங்கிறதுலேயும் பொருளுங்கிற வார்த்தை இருக்குது. அப்புறம் பொருளுங்கிறதுக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எல்லா மேட்டர், எல்லா ஜடப்பொருள்களையும் பொருள்னு சொல்கிறோம். ஜடப்பொருள் மட்டும் இல்லை, சேதன பொருண்மை, இருப்புத்தன்மை உடையது எல்லாத்துக்குமே பொருள்னு பேர். பொருண்மை உடையது பொருள். பொருண்மைனா இருப்பு. மரம் இருக்குது, செடி இருக்குது, பூமி இருக்கிறது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, கடவுள் இருக்கிறார்னா, அப்போ இது எல்லாமே பொருள். கடவுளையும் பரம்பொருள்னு சொல்கிறோம். பரம்பொருள்னு சொல்கிறோம்ல, கடவுளை சொல்கிற பொழுது பரம்பொருள். மற்ற உலகத்தில் இருக்க பொருளெல்லாம் சாமானியமான பொருள்னு பார்க்குறோம். அப்போ பொருள்னாக்கா இருப்புத்தன்மை, இருக்கிறதுன்னு இதெல்லாம் சொல்ல முடிஞ்சதோ அதுக்கெல்லாம் பொருள்னு பேர். அதுக்கப்புறம் ஒரு சொல்லினுடைய அர்த்தத்தையும் பொருள்னு பார்க்கிறோம். இங்கே பொருள் தர்மசாஸ்திரங்களுடைய அர்த்தம், தர்மசாஸ்திரங்களுடைய கருத்து. அதை மறந்தவர்கள், அதை மறந்ததுனால இவன் தவறான செயல்களை செய்கின்றான். ஏன்னா நமக்கு தர்மம் தெரியுமா தெரியாதானா? தர்மம் தெரியும். ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு 60 சினம்னு ஆத்திச்சூடி தொடங்கி திருக்குறள், அப்புறம் நாலடியார், கொன்றை வேந்தன்,
நீதி நெறி விளக்கம், நீதி நெறி வெண்பா, இன்னும் எத்தனையோ இருக்குது. நமக்கு நீதி இலக்கியங்கள்னு எண்ணற்ற நூல்கள் இருக்குது. நம்ம பள்ளி பாடத்திலேருந்து 1ஆவதுலேருந்து படிக்கிறோம். ஸ்கூலுக்கே போகலைனாலும் மற்றவர்கள் பெரியோர்கள் சொல்லியே நிறைய விஷயங்களை கேட்டு இருக்கிறோம். பழமொழிகள் நிறைய இருக்குது. அப்போ தர்மம் தெரியாதானா? தர்மம் தெரிந்து தான் இருக்குது. எல்லோருக்குமே தர்மம் தெரிந்து தான் இருக்குது. ஓரளவுக்காவது தர்மம் தெரிந்து தான் இருக்குது. முழுக்க அவன் தர்ம சாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலைனாலும் சாமானிய தர்மம் எல்லோருக்கும் தெரிந்து தான் இருக்குது. யாராவது நம்மகிட்ட இருந்து ஒரு பொருளை திருடினாக்கா அதை ஒத்துக்கிறோமா? அப்போ தப்பு, திருடுறது தப்பு, எப்படி நீ என்னுடைய பொருளை எடுக்கலாம்னு கேட்குறோம். யாராவது நம்ம கடுமையாக பேசினாக்கா அதை நம்ம ஒத்துக்கிறோமா? என்னை ஏன்டா கடுமையாக பேசுகிற, அன்பாக பேசுனா என்னடா அப்படின்னு கேட்குறோம். அன்பாக பேசணும், கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பொறுமையாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே இருக்குது. நம்மக்கிட்ட யாரும் இந்த தப்பை பண்ணக்கூடாது. நம்ம பொருளை யாரும் எடுக்கக்கூடாது, நம்மளை யாரும் திட்டக்கூடாது, நம்மளை யாரும் அடிக்கக்கூடாது, நம்மளை யாரும் கொலை பண்ணக்கூடாது, இதெல்லாம் பார்க்குறோம்ல. அப்போ இதெல்லாம் தப்பானது, நமக்கு துன்பத்தை தரத்தக்கது, அதனால் பிறர் நமக்கு செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி செய்யாமல் இருக்கிறது அவர்களுடைய தர்மம்னு நினைக்கிறோம். பிறர் நமக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கிறது அவர்களுடைய தர்மம். இவன் தப்பு பண்ணுறான், அவன் தப்பு பண்ணிட்டான், எனக்கு இந்த துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போடுறோம். இல்லை பெரியவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அப்போ அது தப்புங்கிறதுனால தானே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். சரியான ஒன்றை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோமே. எப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோமோ நம்மளை பார்த்துக்கிற பெரியவங்கள்ட்டையோ இல்லை அம்மா அப்பாட்டையோ இல்லை ஆசிரியர்கிட்டையோ இல்லை கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளாக இருந்தால் சட்டம் தெரிஞ்சால் கோர்ட்டில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டில் கேஸெல்லாம் போடுறோம். அப்போ நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணுறது, ஏமாத்துறது குற்றம்ங்கிறது எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது. அதனால் தர்மம் தெரியலேன்னு அவனும் சொல்ல முடியாது. இதான் தர்மம். பிறர் நமக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, கெடுதல் செஞ்சால் அது தர்ம விரோதம், சட்ட விரோதம்ங்கிறது எல்லோருக்கும் தெரிந்திருக்கு. ஆனால் இதை இவன் அடுத்த ஆளுக்கு செய்யாமல் இருக்கிறானா? தனக்கு செய்கிற பொழுது மட்டும் அதெல்லாம் விலாவாரியாக பேசுகிறான். அவன் சட்ட விரோதமாக பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான்னு எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் இவன் இதெல்லாம் தப்புங்கிறது தெரிஞ்சுதான் இருக்குது. இதை அவன் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்கிறானான்னா அதான் கேள்வி. அப்போ மறந்து போயிடுது. அதான் சொல்கிறார். அப்பொழுது பிறருக்கு இவன் பிறரிடத்தை பழகிற பொழுது, பிறரை அடிக்கிற பொழுது, பிறருக்கு துன்பம் கொடுக்கிற பொழுது, பிறர் பொருளை திருடுகின்ற பொழுது, அப்போ இவன் இந்த தர்மத்தை மறந்து விடுகிறான். அந்த தர்மத்தை இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, நமக்கு எப்படி துன்பம் வருமோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு துன்பம் வரும் அப்படிங்கிறத மறந்து விடுகிறோம். நாய் நம்மளை துரத்தி கடிச்சா நமக்கு துன்பம் வரும், அதானே? நாம் நாயை துரத்தி கடிச்சா நாய்க்கு துன்பம் வருமா? நம்ம கடிக்கிறது இல்லை, கடிக்கிற அளவுக்கு போயிடுறதில்ல, ஆனால் அடிக்கிறோம் இல்லை. நாய் நம்மளை கடிக்க வருது, ஏன்னா அதுக்கு கை இல்லை, அதனால் அடிக்காது. அதுக்கு பதில் அதுக்கு வாய் தான் இருக்குது, கடிக்க வருது. அது நம்ம கடித்தால் துன்பம் வரும்னா நாம் அதை அடித்தால் அதுக்கு துன்பம் வருங்கிறது ஒரு அறிவு தானே. அப்போ அதை செய்யக்கூடாதுன்னா நாம் அதற்கு அதை செய்யக்கூடாதுங்கிறது சாமானிய தர்மம். ஆனால் இந்த தர்மத்தை நாம் ஏன் கடைபிடிக்கிறது இல்லைன்னா மறந்துடுறோம். அதனால் செய்யாமல் இருக்கிறான். அதான் சொல்கிறார், அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார். தர்மத்தை மறந்து கெடுதலை செய்து வாழ்பவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்னா, ஐயோ பாவம், ரொம்ப மறதியில் இருக்கிறார்கள், தர்மத்தை மறந்து போய்விட்டார்கள், அதனால் பாப்பம் செய்கிறார்கள். அதனால் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர். வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதை மறவாது இருக்க வேண்டும். ஒன்று சாஸ்திரம் சொல்லுது, பெரியவர்கள் சொல்கிறாங்க, நம்ம பாட புஸ்தகம்லாம் சொல்லுது, தர்மம் தெரியும். இல்லை நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்தே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்கூலுக்கே போகல, படிக்கலைனாலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்தே பாடத்தை கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்ட பாடத்தை மறக்கக்கூடாது, தர்மத்தை மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்ப துன்பங்கள் வினைப்பயனாக விளைபவை என்பது காரண காரிய விதி. நமக்கு வருகின்ற இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்ன? பிறருக்கு நாம் செய்த இன்ப துன்பங்கள். அதுதான் நமக்கு இன்னொரு காலத்தில் நமக்கு இன்ப துன்பமாக வருகின்றது. அதனால் நாம் இப்போ புதிதாக பிறருக்கு இன்பம் துன்பம் தரக்கூடிய செயல், இன்பத்தை தரக்கூடிய செயல்களை செய்யலாம், துன்பத்தை தரக்கூடிய பாபச் செயல்களை செய்யக்கூடாது. நாம் துன்பம் வேண்டாம்னு நினைக்கிறோம்ல, ஆனால் நமக்கு இப்போ துன்பம் வருது, கஷ்டம் வருது, பிரச்சனை வருது. இந்த துன்பம் கஷ்டம் பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? சிலது நாம் தெரிந்து செய்வதாக இருக்குது, நமக்கே தெரிஞ்சிருக்கு. சிலது தெரியாமல் வருது, நமக்கே அறியாமல் நிறையா துன்பம் வருது, கஷ்டம் இருக்குது. இப்போ நம்ம 4 இட்லிக்கு பதில் 8 இட்லி சாப்பிட்டா, இல்லை
திருநெல்வேலி நல்லா இருக்குன்னு அல்வா நல்லா இருக்குன்னு 1/2 கிலோ சாப்பிட்டான்னா மொத்தமாக ஒரே ஆள் பக்கத்தில் இருக்க ஆள் கொடுக்காம அப்புறம் என்ன ஆகும்? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். காலையில் சாப்பிட்டா சாயந்தரம் வழித்த வழி வருது. ரைட்டாக வருதா? அப்போ அதிகமாக சாப்பிட்டதுனால இந்த துன்பம் வருதுங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நமக்கு தெரிந்து செய்த தவறு. செய்கிற போது அது ஒரு ஆசையில் செஞ்சிட்டோம். பிறகு அதனுடைய விளைவு துன்பமாக வர்ற பொழுது நமக்கு தெரியுது. அதை புரிந்து கொண்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதற்கு மேலே அந்த தப்பை பண்ண மாட்டோம். இன்னொரு முறை அல்வா கிடச்சதுனாக்கா அளவாக சாப்பிடுவோம். இல்லை 4 பேருக்கு கொடுத்துட்டு இல்லை வச்சுருந்து அப்புறமா சாப்பிடலாம். ஒரே நேரத்தில் மொத்தமாக சாப்பிடக்கூடாதுங்கிறது நமக்கு அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு. அப்போ இந்த துன்பங்கள் உடல் ரீதியாக நம்ம தப்பு பண்ணுறதுனால சாப்பாடோ அல்லது மற்ற பழக்க வழக்கத்தினாலேயோ உடம்புக்கு நோய் வர்ற பொழுது இப்போ நாம் இந்த தப்பை பண்ணியிருக்கிறோம், அதனால் இந்த துன்பம் வந்திருக்கு. நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றது. வீட்டில் அப்பாவோ தாத்தாவோ இல்லை சித்தப்பாவோ பெரியப்பாவோ இல்லை பக்கத்து வீட்டு ஆளோ பெரிய நோயில் கேன்சர் வந்து ஏதோ துன்பப்படுறாரு. எதனாலனா சிகரெட் குடித்தார் இல்லை மது அருந்தினார், அதனால் நோய் வந்திருக்கு, துன்பப்படுறார். அவர் பண்ண தப்பு பிறகு நோயாக வந்திருக்கு. தவறான பழக்க வழக்கங்கள் பிறகு நோயாக வந்து சேர்ந்துருக்குங்கிறத பக்கத்து வீட்டால் எதிர்த்த வீட்டால் இல்லை நம்மளோட பெரியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவா தாத்தாவா சித்தப்பாவா மாமாவா யாராவது இருக்கலாம். அப்போ அதை பார்த்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் இந்த தப்பு பண்ணாக்கா நாமளும் வயதான பிறகு ஒரு 40 வயசுக்கு மேலே இந்த துன்பத்தை அனுபவிப்போம். நமக்கு அது நோயாக வரும். இப்போ சாப்பிட்றதுக்கு இப்போல்லாம் நினச்சி பார்த்தா அது சுகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் பிறகு அது நோயாக மாறுங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும்ல. அவர்கள் தெரியாமல் ஏதோ ஒரு காலத்தில் பழகிட்டாங்க, அதனுடைய விளைவை இப்போ அனுபவிக்கிறாங்க. விட முடியாமலே அனுபவிக்கிறார்கள். இல்லை விட முடிஞ்சாலும் விட்டுட்டாலும் கூட அதனுடைய விளைவு வரத்தான் செய்யுது, பார்க்குறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் புத்திசாலியாக இருந்தாக்க அதை பழகிக்கொள்ளவே கூடாது. பழகி கொண்டாக்க அப்புறம் விடுறது கஷ்டம். விட்டாலும் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் துன்பங்கள் நோய் வர்றது வந்து தான் ஆகுங்கிறத புரிந்து கொள்ளுகிறோம். இப்படி நமக்கு நம்ம அறிவுனால் நம்ம கற்றுக்கொண்டு ஒரு முறை செய்த தவிர திரும்ப செய்யாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம். அது இல்லாமல் நமக்கு இப்படி நாமளே நேரடியாக தப்பு பண்ணாமல் பலவிதமான துன்பங்கள் வருது. அதுக்கு காரணம் என்னது? இந்த பிறவியில் இல்லை, முந்தின பிறவிகளில் நம்ம ஏதோ பலருக்கு ஏதோ கெடுதல் பண்ணியிருக்கிறோம், துன்பம் பண்ணியிருக்கிறோம். அது இப்போ நமக்கு வந்து சேருகிறதுன்னு புரிந்து கொள்ளணும். நான் இப்போ எதுவுமே பண்ணலையே, நமக்கு துன்பம் வருது. ஏன் துன்பம் வருது? நான் எதுவுமே பண்ணலையே, ஆனால் என்னை ஏன் திட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள், இல்லை வேறு ஏதோ விதமான நோய் வருது. ஏன்னா கேன்சருங்கிறது சிகரெட் பிடிக்கிறவனுக்கு மட்டும்தான் வருதா, மது அருந்துறவனுக்கு மட்டும்தான் வருதான்னா எந்த பழக்கமும் இல்லாதவனுக்கு கூட வருது. அதையும் பார்க்குறோம். பெரும்பாலும் இந்த தவறான பழக்கம் இருந்தால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அது இல்லாமலும் வர்றதையும் அந்த ஆளையும் பார்க்குறோம். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் பெரிய நோய்கள் வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ அதுக்கு என்ன காரணம்? இந்த பிறவியில் பண்ணலை, முந்தின பிறவியில் ஏதோ கெடுதல் பண்ணியிருக்கிறார், துன்பம் பண்ணியிருக்கிறார், தப்பு பண்ணியிருக்கிறார். அதனுடைய பாப்ப வினை இப்போ வேலை செய்யுது, அதனால் நோய் வருது. அதனால் இப்போ நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம், இல்லை அம்மா அப்பா சரியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய உடல்லையே சில நோய்கள் இருக்கலாம், இல்லை வேறு குறைபாடுகள் இருக்கலாம். அதெல்லாம் நாம் இப்போ திட்டம் போட்டு பண்ண தப்புனால வந்தது கிடையாது, இருக்குது, அவ்வளோதான். அது அப்படித்தான் இருக்குது. மூக்கு சப்பையாக இருக்கலாம், இல்லை பல்லு கோணலாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், இல்லை புத்தி சக்தி கூட குறைவாக இருக்கலாம். சரியாக அவ்வளோதான் படிக்க நம்ம முயற்சி பண்ணாலும் சரியாக படிப்பு வராமல் இருக்கலாம். இதெல்லாமே இருக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? ஏதோ இப்போ நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ நம்ம தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் முந்தின பிறவிகளில் ஏதோ பண்ணதோட விளைவு தாக்கம் இப்போ இருக்குது அப்படின்னு புரிந்து கொண்டு அந்த குறைகளாக நினைக்காம, இது அது இல்லாமல் நிறைகள்னு சில எதுவும் கடவுள் இருக்குது, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், அதை கடவுள் கொடுத்துருக்கிறார். எந்த விஷயத்தை நம்மளால் நல்லா பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணுறது புத்திசாலித்தனம். அதுதான். படிப்பு சரியாக வரலை, ஆனால் விளையாட்டில் நல்ல ஆர்வம் இருக்கா, அதை நல்லா பண்ணலாம். இல்லை நல்லா ஓவியம் வரைய முடியுது, அதில் ஆர்வம் இருக்குது, இல்லை பாட்டு, வேறு கலைகள் எவ்வளவோ இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இல்லை உடற்பயிற்சி முதலானவைகள் நல்லா பண்ணி மிலிட்ரிக்கு போகலாம், போலீஸ்க்கு போகலாம், எத்தனையோ துறைகள் இருக்குது. போனால் டாக்டராகவே தான் போகணுங்கிறது இல்லையே. நல்ல ஒரு எலக்ட்ரீஷியனாக இருந்தாலும் அதுதான், நல்ல பிளம்பராக இருந்தாலும் ஒரு ஆள் தான், நல்ல கூலி வேலை செய்கிற ஆளாக இருந்தாலும் நல்ல கூலி வேலை செய்கிறவனாக இருந்தால் அது கூட நல்ல தொழில் தான். அதனால் தவறான தொழில்னு எதுவும் கிடையாது. பொய் சொல்லி ஏமாற்றி திருடி வாழ்கிறது தான் தவறான தொழிலே ஒழிய தொழிலில் தவறான தொழிலுங்கிறது எதுவும் கிடையாது.
நம்மளுடைய அறிவு திறமைக்கு தகுந்த மாதிரி எந்த தொழிலுக்கு போக முடியுமோ அந்த தொழிலை போய் அதை நம்ம நல்லா பண்ணலாம். அதை உண்மையாக நேர்மையாக பண்ணாலே வாழ்க்கையில் பொருள் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ அதை புரிந்து கொள்ளணும். அதனால் இப்போ நமக்கு சில குறைகள் இருந்தாலும் அது முந்தின பிறவிகளில் செய்த வினையினுடைய பயன்னு புரிந்து கொண்டு இப்போ நாம் அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். அதான் புத்திசாலித்தனம். தெரிந்து மட்டுமல்ல, தெரியாமலும் கூட பல தவறுகள் செய்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய துன்பங்களுக்கு காரணம். அதனால் இந்த பிறவியில் நான் என்னுடைய மனதறிந்து யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் என்று இருந்தால் அதுதான் அறிவுடைமை, புத்திசாலித்தனம். அதுதான் அருளுடைமைன்னு சொல்கிறார். ஆனால் இந்த விவேகம் இருக்கிறவன் இந்த காரண காரிய விதி அல்லது விதின்னு பொதுவாகவே வச்சுக்கொள்ளலாம். விதின்னு ஒன்று இருக்கே, அது அதற்கான செயலை செய்தே ஆகும், அது அதற்கான பலனை கொடுத்தே ஆகுங்கிறத மறக்காமல் நல்வினை நல்ல பயனை தரும், தீய வினை தீய பயனை தரும். அதை என்றைக்கு யாரும் மாற்ற முடியாது. கடவுளே நினச்சாலும் மாற்ற முடியாது. கடவுளே இந்த விதியை மாற்ற முடியாது. ஏன்னா கடவுள் அந்த விதியை அவர் தான் ஏற்படுத்தினார், அவர் தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் சில சலுகைகள் கொடுக்கலாம், அவருடைய கருணையினால் சில விஷயங்களை சரி செய்யலாமே ஒழிய மற்றபடி நாம் அனுபவித்து தான் ஆகணும். அதனால் இனிமேல் கருணை இல்லாமல் இருக்கக்கூடாது, அருளுடையவனாக நாம் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதான் புத்திசாலித்தனம். அதான் அந்த குறளில் சொல்லியிருக்கிறார். அடுத்து 7வது குறள், அருள் இல்லைன்னா என்ன நடக்குங்கிறத சொல்கிறார். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படின்னா பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் இல்லாதது போல. இவ்வுலகம்ங்கிறது இவ்வுலக இன்பம். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய பொருளை மையமாக கொண்டு பொருளால் கிடைக்கக்கூடிய இன்பம். பொருள் நல்ல பேனா பென்சில் இருக்குது, இல்லை நல்ல உடை இருக்குது, இல்லை நல்ல வீடு வாசல் இருக்குது, காரு பங்களா எல்லாமே நல்லா இருக்குனாக்கா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கே, பொருள்களால் கிடைக்கக்கூடிய சுகம். அந்த சுகம் வேணும்னா என்னது? நிறைய பொருள் இருக்கணும். நிறைய பொருள் இருக்கணும்னா அதற்கு நிறைய பொருள் சம்பாதிக்கணும். அதானே, நிறைய பணம் சம்பாதிக்கணும். சம்பாதித்த பணத்தை கொண்டு இந்த வீடு வாசல் காரு எல்லாமே வாங்கலாம். என்னெல்லாம் தேவையோ எல்லாம் வாங்கி அதை அனுபவித்து கொண்டு சுகமாக இருக்கலாம். அந்த பணம் இல்லைன்னா இந்த பொருட்கள் இருக்காது, பொருள் இல்லைன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகம் இருக்காது. அதானே, இது எல்லோருக்கும் உலகத்தில் தெரிந்த ஒன்று, தெரிந்த சாமானியமான ஒன்று. உடல் சுகம்ங்கிறது அது உலகப் பொருள்களை சார்ந்து இருக்குது, உலகப் பொருள்கள் பணத்தை சார்ந்து இருக்குது. அதனால் நிறையா பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு கடுமையாக உழைக்கணும், நல்ல அறிவு திறமைகளை வளர்த்து கொள்ளணும், நல்லா ஸ்கூலுக்கு போகிற பொழுது நல்லா படிக்கணும், மற்ற என்னெல்லாம் திறமைகள் இருக்கோ நம்மளால் வளர்த்து கொள்ள முடியுமோ அந்த திறமைகளெல்லாம் நல்லா வளர்த்து கொண்டு அவைகளை வெளிப்படுத்தி பணம் சம்பாதிச்சா இந்த உலகத்தில் ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நல்ல வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கலாம். நல்ல உறவுகளோட, பொருள் இருந்தால் தான் உறவும் இருக்கும், பொருள் இல்லைன்னா பக்கத்தில் உறவும் இருக்காது. அம்மாவோ அப்பாவோ அவங்க கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கைவிட்டுருவாங்க. இல்லை மனைவியோ கணவனோ மற்ற குழந்தைகளோ பொருள் இருக்கிற வரைக்கும் தான் உறவு இருக்கும், பொருள் இல்லைன்னா ஒருத்தன் பக்கத்தில் இருக்க மாட்டான். அதனால் இந்த உலக சுகம் பொருட்களை வைத்து கொண்டோ உறவுகளை வைத்து கொண்டோ உலகத்தில் நம்ம சுகமாக இருக்கணும்னா அதுக்கு பொருள் முக்கியமானது. அது எப்படி உண்மையோ அதை போல அவ்வுலகம் அருள் இல்லார்க்கு இல்லை. பொருள் இல்லைன்னா இந்த உலக சுகம் இல்லைங்கிறது எப்படி ஒரு யதார்த்தமோ அதை போல அருள் இல்லை என்றால் இரக்கம் கருணை அன்புங்கிறது மனசில் இல்லைன்னா மறு உலகத்தில் நீ சுகத்தை காண முடியாது, அனுபவிக்க முடியாது. ஏன்னா அருள் இரக்கம் கருணை இருந்தால் பிறருக்கு நன்மையை செய்வோம், அதனால் புண்ணியம் ஏற்படும், மேல் உலகங்களுக்கு உயர்ந்த உலகங்களுக்கு போய் அங்கே நல்லா சுகமாக இருக்கலாம். இரக்கம் கருணை இல்லைனாக்கா எல்லோரையும் துன்புறுத்துவோம், அதனால் பாப்பம் வரும். அந்த பாப்பத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு நரக்கம் முதலான லோகங்களுக்கு தான் போகணும். அதனால் அவ்வுலகம்ங்கிறது மேல் உலகம்னு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மோட்ச உலகம்னு எடுத்துக்கொள்ளலாம். அருள் இல்லைன்னா ஒருவன் கடவுளை அடைதல் என்பது சாத்தியம் இல்லை. பிற உயிர்களை கொல்பவன், ஏன்னா எல்லா உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்டது,
கடவுளால் படைக்கப்பட்ட மற்ற ஒரு உயிரை கொள்றவரை கடவுள் விரும்புவாரானா? கடவுள் விரும்புவாரா? நம்ம ஒரு பொருள் வச்சுருக்கிறோம், ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்குறோம், அதை யாராவது வந்து உடச்சி போட்டால், நம்ம கையில் இருக்க ஒரு விளையாட்டு பொருள் இருக்குது, சைக்கிளோ இல்லை ஏதோ வச்சுருக்குறோம், இன்னொருத்தன் வந்து அதை உடச்சி போட்டால் அவன் மேலே விரும்புவான். அவனை நம்ம விரும்புவோமா வெறுப்போமா? ஏன்டா என் பொருளை உடைச்சேன்னா அவன் மேலே நமக்கு கோபம் தானே வரும். ஏன்டா என் சைக்கிளை உடைச்ச, ஏன் என் விளையாட்டு பொருளை உடைச்ச அப்படின்னு அவன் மேலே நமக்கு கோபம் தான் வருது, வெறுப்பு தான் வரும். அப்போ அந்த நமக்கு நம்மளுடைய துன்பத்தை கொடுப்பவர்கள், நம்மளுடைய ஒரு உடைமையை உடைப்பவர்கள் மேலே பிறருக்கு எப்படி கோபம் வருதோ, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் எல்லா ஜீவர்களும் கடவுளுடைய உடைமை, கடவுளுடைய பொருள், கடவுளுடைய சொத்து. அதை உடைத்தாக்க, அதை நாசம் பண்ணால், அதை அழித்தோம்னா, அதற்கு துன்பம் கொடுத்தோம்னாக்க கடவுளுக்கு கோபம் வருமா? வராத? வரும். இப்போ நம்ம பக்கத்து வீட்டு பையனை நம்ம அடித்தோம்னாக்க யாருக்கு கோபம் வரும்? அவனுக்கு ஒரு பக்கம் கோபம் வரும். அவன் நம்மளை திருப்பி அடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க அம்மா அப்பா சண்டைக்கு வருவாங்களா மாட்டாங்களா? எப்படி அடி என் பையனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. சண்டை பெரிய சண்டை ஆகும்ல. அப்போ என்னது, அது யாருக்கு சொந்தமானதோ அவர்களுக்கு அதனால் கோபம் வரும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள், மற்ற எறும்புல இருந்து எல்லா ஜீவராசிகளும் எல்லா உடல்களும் கடவுளுடைய உடைமை. அப்போ அதுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணோம்னா யாருக்கு கோபம் வரும்? சொந்தக்காரர் கடவுள் தான். கடவுளுக்கு கோபம் வரும். அதனால் கடவுளை நாம் அடைய முடியாது. கடவுள் இருக்கக்கூடிய உலகத்துக்கு நமக்கு அனுமதி கிடையாது. உலகத்தில் புறத்தில் இருக்க பொருள்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய உடம்பே கடவுளுடைய உடைமை தான், கடவுளுடைய சொத்து தான். நாம் நம்முடையதுன்னு எதெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதெல்லாம் உண்மையிலேயே கடவுளுடைய சொத்து தான். நம்முடைய உடம்பு உட்பட கடவுளுடைய சொத்து தான். அதை பராமரிக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய பொறுப்பை ஒழிய இதை உரிமை கொண்டாடுவதற்கு நமக்கு நம்முடையது கிடையாது. எப்போ வேணாலும் அவர் எடுத்துக்குவார். கொடுத்தவனை எடுத்து கொண்டாண்டினா, ஏன் கொடுத்தானோ அவனை எப்போ வேணுமோ சரியாக வச்சுக்கலைன்னா எடுத்துக்குவார், வாபஸ் வாங்கிக்குவார், வித்ட்ரா பண்ணிக்குவார். அதனால் இருக்கிற வரைக்கும் அதை சரியாக பராமரிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு. அதுவும் கடவுள் கொடுத்துருக்கிற பொறுப்பு. கடவுள் நமக்கு இந்த வேலையை கொடுத்து, இந்த பொறுப்பை கொடுத்து, இதை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்குறார். நமக்கு அதை சரியாக வச்சுக்கொள்ள தெரியலைனாக்கா இவன் அதுக்கு தகுதி இல்லாத ஆள்னா அதை வாங்கி இன்னொருத்தர் கொடுத்துருவார். அதனால் அந்த கடவுளை அடைதல் என்பது அருள் இல்லாதவர்க்கு இல்லை. அருள் இல்லாதவன் ஏன்னா பிற உயிர்களை பிறருக்கு கெடுதல் செய்கின்றான். அது கடவுளுக்கு விருப்பமானது அல்ல. ஆகவே கடவுளை அடைதல் என்பது, கடவுள் நிலையை அடைதல் என்பது சாத்தியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பிறருக்கு கெடுதல் நம்ம எதனால் செய்கிறோம்? அருள் இல்லாமல் எதனால் இருக்கிறோம்? அன்பு, கருணை, இரக்கம் நம்ம மனசில் எதனால் இல்லாமல் இருக்குது? மனசில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புனால் இல்லாமல் இருக்குது. அந்த விருப்பு வெறுப்பு இருக்கிற வரைக்கும் ஒருவன் அருளுடையவனாக ஆக முடியாது. இறைவனை அடைதல், முக்தி அடைதல் என்பது முடியாது. மனசில் விருப்பு வெறுப்பு இருக்கிற வரைக்கும் கடவுளை அடைதல் என்பது சாத்தியம் இல்லை. அதனால் கடவுளை அடையணும்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் போகணும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் போக வேண்டும் என்றால் அருளை ஒருவன் வளர்த்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த குறள் 8. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. என்ன சொல்றார்? பொருள் இல்லாதவன் கூட பிறகு ஒரு காலத்தில் பொருளை உடையவனாக ஆக முடியும். இப்போ பணம் இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க பணம் இல்லாமலே இருக்க முடியுமா? இருக்கலாமா? அப்படி இல்லையே. இன்றைக்கு என் கையில் பணம் இல்லை, நாளைக்கு வரும், நாளை மறுநாள் வரும், என்னால் உழைச்சி சம்பாதிக்க முடியும். பணம் இருந்து அது தோர்த்தாலும் அது இழந்து போனாலும் திரும்ப என்னால் சேர்க்க முடியும். அல்லது விதியினால் எனக்கு நான் எவ்வளவு உழைச்சாலும் இப்போ பணம் கிடைக்காம இருக்கலாம். விதி மாறுகின்ற பொழுது கண்டிப்பாக எனக்கும் ஒரு நன்மை நடக்கும், செல்வம் வரும். அதனால் இப்பொழுது நம்ம கையில் செல்வம், பணம் இல்லாமல் இருக்கலாம். பணம் இல்லாத ஒருவன் பிறகு ஒரு காலத்தில் நிச்சயமாக பணத்தை அடைவான். அதற்கான வாய்ப்பு இருக்குது. அவனுடைய முயற்சி, உழைப்பு கடினமாக இருக்கிற பொழுது அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைத்தே தேரும். இன்றைக்கி கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது கிடைக்கிறதுல தாமதமாகலாம். கண்டிப்பாக அந்த பலனானது அவனுக்கு வந்தே தீரும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால்
அருளற்றார் அற்றார்னு. அருள் ஒருவன் மனதில் இல்லைன்னா, இரக்கம் கருணை அன்புங்கிறது ஒருவருடைய மனதில் இல்லை என்றால் அவன் மீண்டும் அருளுடையவன் ஆதல் என்பது மிக கடினமான ஒன்று. ஏன்னா மனசில் இரக்கம் கருணை இல்லைன்னா நிறையா பாப்ப செயல்களை குற்ற செயல்கள் பண்ணுறான். இந்த வாசனைங்கிறது பாப்ப செயல்கள் குற்ற செயல்கள் பண்ண அவனுடைய மனது கொடூரமாகிட்டு தான் போகும். மீண்டும் அன்புடையவனாக அவன் ஆதல் என்பது ரொம்ப அரிதான ஒன்று, கடினமான ஒன்று. ஏன்னா அந்த பாப்பம் அவன் பாப்பம் பண்ண பாப்பத்தினுடைய பலனான துன்பத்தை அனுபவிக்கணும். அந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னாக்க மனசில் விருப்பு வெறுப்பு பொறாமை முதலான கெட்ட குணங்கள் இருக்கணும். அதனால் அது இருக்கிற வரைக்கும் அவன் அருளுடையவனாக ஆக முடியாது. அப்போ ஒரு முறை விருப்பு வெறுப்புனால அருள் இல்லாதவனாக பிறருக்கு துன்பம் பண்ணால் அதனால் ஏற்பட்ட பாப்பமே மீண்டும் மீண்டும் அவனுடைய மனதில் விருப்பு வெறுப்பை ஏற்படுத்தி துன்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும். கருணை உடையவராக ஆகிறது கஷ்டம். இப்போ பார்த்த சமூகத்திலேயே ஒரு குற்றம் பண்ணி ஒரு தப்பு பண்ணி திருடுறான், இல்லை ஏதோ பாலியல் வன்கொடுமை பண்ணுறான், பிறருக்கு கெடுதல் பண்ணுறான், அவனுக்கு பிறகு கைதாகி சிறைக்கு போய் சிறை தண்டனை அனுபவிக்கிறான், இல்லை போயிட்டு ஜாமீனில் வெளியே வந்துடுறான். வெளியே வந்து என்ன பண்ணுறான்? திரும்ப அதே வேலையை தான் பண்ணுறான். சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாலும் திரும்ப அதே திருட்டு வேலையை தான் பண்ணுறான், அதான் பண்ணுறான். இல்லை ஜாமீனில் திரும்ப அதே குற்றம் தான் பார்க்குறான். பேப்பரில் படித்தாக்க அவன் மேலே ஏதோ ஒரு குற்றவாளியை கைது பண்ணுறான். கைது பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்? இவன் மேலே ஏற்கனவே 20 கேஸ் இருக்குன்னா. ஒன்று 20 கேஸ் இருக்குது, ஆளை ஏன் வெளியே விட்டு வச்சுருக்க கேள்வி. இன்னொன்று ஒரு கேஸ் வந்திருக்கு, அதனால் தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு கொண்டு இருக்கிறான். அப்போ அதில் இருந்து இனிமேலாவது இந்த தப்பை பண்ணாமல் இருக்கணும்னு திருந்தணும்ல. ஆனால் திருந்த முடியாது. அவனே நினச்சாலும் முடியாது. அது மனசில் அவ்வளவு சேருஞ்சகதியமாக அந்த விருப்பு வெறுப்புங்கிறது மண்டி கிடக்குது. அது அவனால் நீக்கிட்டு ஒரு சுத்தமானவனை ஆகிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதுக்கு ரொம்ப புண்ணியம் இருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். அதனால தான் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. ஏதோ சத்சங்கம் இருந்தால் தான் நடக்கும். இறைவனுடைய அருளோ அல்லது சத்சங்கமோ பெரியவர்களுடைய தொடர்போ இருந்தால் தான் அவன் மாறிக்கொள்ள முடியுமே வெளியே. இல்லைன்னா அவன் அப்படியே காட்டுமிராண்டியாகவே தான் இருப்பான். 10 குற்றம் 20 குற்றம், எத்தனையோ கொலைகள் பண்ணிவிட்டு பாலியல் வன்கொடுமை எத்தனையோ பார்க்குறோம். அதெல்லாம் மாறாமல் அப்படியே இருக்குது. அதனால தான் பகவானே என்ன பண்ணுறார்? அவனை அந்த சரீரத்திலிருந்து விடுவிச்சிட்றார். என்னது? பகவானே போட்டு தள்ளுற வேலையை தான் பார்க்கிறார். புராண இதிகாச கதைகள்லாம் பார்த்தாக்க அவர் இந்த அரக்கர்கள்லாம் கொள்றாருல்ல. ராமர் என்ன பண்ணார்? ராவணனை கொன்னார், கம்சனை கொன்னார். அதென்ன பண்ணார்? யார்? கம்சனை கொண்டது கிருஷ்ணர் பண்ணார். ராவணனை ராமன் கொண்டார். அப்போ பகவானே அவதாரம் பண்ணி உலகத்துக்கு வந்தாக்க இந்த அசுரர்கள் கெட்டவர்கள்லாம் கொள்கிற வேலையை தான் பார்க்குறார். அவரே கடவுள் தானே. அவர்களை அன்பாக உபதேசம் பண்ணி திருத்தலாமில்ல. திருத்த முடியுமாண்ணா? சான்ஸே இல்லை. அதோட டிசைனே தப்பாக இருக்குது. அதனால் மொத்தமாக அழிச்சிட்டு முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால் சம்ஹாரம் பண்ணுற வேலையை தான் பண்ணுறார். யார் தான் திருந்துவதற்கு தயாராக இருக்கிறானோ அவனைத்தான் திருத்த முடியும். யார் உபதேசத்தை கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறானோ, நல்லவனாக வாழ விரும்புகின்றானோ, தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதில் இருந்து நான் திரும்பி வெளியே வர விரும்புகிறேன், நல்லவனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனைத்தான் திருத்த முடியும். அது ரொம்ப திரும்ப திரும்ப தவறு பண்ணி அவனுக்குள்ளே ஊறி போயிட்டாக அதற்கு மேலே அதை அழிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. அதுதான் பகவான் பண்ணுறார். அதனால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அதனால் எப்பொழுதும் அருளுடையவராக நாம் இருக்கணும். அருளை விட்டுட்டோம்னா திரும்ப சம்பாதிக்கிறது கஷ்டம். அடுத்து 9வது குறள். திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அரண். என்ன சொல்கிறாருன்னா, இந்த அருள் இல்லாதவன் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நன்மை செய்தார், ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டான்னா, அவன் நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஏதோ ஒரு புண்ணியம் வேலை செஞ்சது அல்லது தெரியாமல் நல்லது பண்ணிட்டான், அதுக்கப்புறம் அதை அவனே கெடுத்துடுவான். அவன் பண்ண நல்லதை அவனே கெடுத்து விடுவான். அதனால் என்ன நன்மை வருமோ அதை இல்லாமல் செய்து விடுவான். ஏன்னா அது அவன் செய்த பாப்பமானது வேலை செய்து அது இல்லாமல் பண்ணிவிடும். அதனால் இந்த தர்மம் அப்படிங்கிறத
அருள் இல்லைன்னா மற்ற தர்மங்களையும் கூட ஒருவன் விட்டு விடுகிறான். வேறு நல்ல தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்தாலும் ஒரு மனிதன் மனதில் இரக்கம் கருணைங்கிறது இல்லைன்னா அது அவன் மனதில் இருக்கக்கூடிய மற்ற தர்ம எண்ணங்களையும் மற்ற தர்ம சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் அது அழித்து விடுகிறது. அதானே, ஒரு கூடையில் தக்காளி பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது. அந்த மாம்பழத்தில் ஒன்று அழுகி போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே அது மற்ற பழங்களையும் அழுகச் செய்துவிடும். ஒரு கெட்டது இருந்தால் அது மற்ற நல்லதைகளையும் கெட்டதாக ஆக்கிவிடும். அவ்வளோதானே. விவசாய நிலத்தில் ஒரு களையை விட்டோம்னா, ஒரு பாத்தின செடி வளர்ந்தது, அதை எடுக்காமல் விட்டுட்டோம்னா என்ன ஆகுது? கொஞ்ச நாளில் அது காடாக அது மண்டி போய் நல்ல செடியாக அங்கே வளரவே முடியாது. மற்ற முள்ளு செடி விஷச்செடி தான் இருக்குமே ஒழிய நல்ல 1-2 நல்ல செடி இருந்தாக்க அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறத பார்க்குறோம். அதனால் இந்த ஒரு நல்லதும் கூட அருள் இல்லாதவன் மனதில் நிலைத்து இருப்பது இல்லை. எது மாதிரினா திருளாதான். அறியாமையில் இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டாலும் கூட மெய்ப்பொருள் கண்டு மெய்ப்பொருளை பார்த்தது போலனா, அறிவில்லாதவனுக்கு மெய்ப்பொருள் உண்மையானது புரியாது. ஏதோ சில சமயங்கள்லாம் அவன் செய்த புண்ணியத்தினால உண்மை புரியலாம். ஆனாலும் அவனுடைய அறியாமையினாலேயே அதை கெடுத்து விடுவான். அறியாமையினாலேயே அவன் அந்த நன்மையை, தனக்கு கிடைச்ச ஒரு நன்மையை அவன் கெடுத்து விடுவான். நம்மளும் அப்படி நிறையா பண்ணுறோம். நம்மளை சுற்றி நிறைய ஒரு நல்ல உறவு, ஒரு நல்ல நண்பன் கிடைத்தா இவனுடைய தவறான எண்ணத்தினாலேயே, தவறான பழக்க வழக்கத்தினால அந்த நண்பனை பிரிந்து விடுகிறான். போயிடும். கொஞ்ச நாள் இருந்து பார்ப்பான், ஏதோ ஒரு புண்ணியத்தினால ஒரு சத்சங்கம் கிடைச்சது, ஒரு நல்ல நண்பன் கிடைத்தான், இல்லை ஒரு நல்ல உறவு கிடைத்தது, அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைத்ததுனாலும் இவனுடைய தப்பான பழக்க வழக்கத்தினால அதை இழந்து விடுவான். அது அவனை விட்டு போயிடும். கொஞ்ச நாள் பார்ப்பான், இவன் ஒன்றும் சரியாகலை, இவன் கூட இருந்தால் நாமளும் நாசமாக போயிடும், நான் விட்டு போயிடுவான். அதனால் அவனை பார்த்து இவன் திருந்தி கொண்டானாக்கா அவனுடைய சத்சங்கத்தினால இவனுக்கு நன்மை ஏற்படும். அவன் கொஞ்ச நாள் இருந்து சொல்லி பார்ப்பான், என்ன சொல்லியும் காதில் வாங்கலைன்னா இவன் கூட இருந்தாக்கா நம்மளையும் கெடுத்து நம்மளும் கெட்ட பேர் வந்துடும் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம சம்பந்தத்தை அவன் விட்டு விடுவான். நம்மளை பார்த்தாலே பேசாமல் விலகி போயிடுவான். அதை பார்க்குறோம். அப்போ ஒரு நன்மை, ஏதோ ஒரு புண்ணியத்தினால ஒரு நல்ல உறவு, ஒரு நல்ல நட்பு, ஒரு நல்ல நற்சங்கம் அல்லது ஒரு நல்ல வேலை அது கிடைச்சா கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அருள் இன்மை, கடுமையாக பேசுகிறது. அருள் இன்மையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? கடுமையாக பேசுகிறது, கோபப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, நம்மளை மதிக்கிறவர்களை நாம் மதிக்காமல் இருக்கிறது, நம்மகிட்ட அன்பாக இருக்கிறவர்கள்ட்ட நாம் அன்பு இல்லாமல் நடந்து கொள்வது, இதெல்லாமே நம்மளுடைய அந்த நல்ல உறவுகளை கெடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. அதை பார்க்குறோம். அதான் இங்கே சொல்கிறார். அப்போ உண்மையை அறியாத ஒருவன், அறியாமையில் இருக்கக்கூடிய ஒருவன், மூடனான ஒருவன் ஒரு பொழுது உண்மையை அறிந்தாலும் கூட அவனுடைய அறியாமையினால் அதை தவற விட்டு விடுவது போல, அதை மறந்து விடுவது போல, அருள் இல்லாதவன், மனசில் அன்பு இரக்கம் கருணை இல்லாதவன் தனக்கு கிடைக்கின்ற எல்லா நன்மைகளையும் இழந்து விடுகிறான். அன்பு இல்லாததுனால வரக்கூடிய கேடு ரொம்ப மோசமானது. நமக்கு நல்லது செய்கிறவர்களை கூட நாம் எதிரிகளாக நினச்சிடுவோம். அதுதான் இங்கே சொல்கிறார். அடுத்து 10வது குறள் போகலாம். அப்போ அருளை, அன்பை வளர்த்து கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த உபாயத்தை தான், அந்த வழியைத்தான் சொல்கிறார். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து வலியார் முன் தன்னை நினைக்க. தான் என்ன? தான் ஒருவன். தான்னா ஒருவன். நாம் தன்னின் மெலியார் மேல், தன்னை விட மெலிந்தவர்கள், தன்னை விட பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள், இரக்கம் காட்டப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், அது மற்ற மனிதர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை நமக்கு கீழான இருக்கக்கூடிய ஆடு நாய் பூனை, நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய, நம்மளை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக உறவாக இருக்கலாம். நம்ம விட வீக்காக இருக்கிறவங்க, நம்ம விட பலவீனமாக இருக்கிறவர்கள், நம்மை விட குறைவான நிலையில் இருக்கிறவர்கள், நமக்கு கொஞ்சம் நல்லா படிப்பு வருது, நம்மளோட சுமாராக படிக்கிறவன், இல்லை நமக்கு கொஞ்சம் நல்லா பலம் இருக்குது, நம்மளோட கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவன், அப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்மை விட குறைவாக இருக்கக்கூடியவர்கள் மேலே
நமக்கு கோபம் ஏதாவது வந்தால், அதனால் மெலியார் மேல் செல்லும் இடத்துனா நமக்கு கீழே இருக்கிற ஆளை நம்ம என்ன பண்ணுறோம், தம்பியாக இருக்கிறாள் தங்கச்சியாக இருக்கிறாள், இல்லை நமக்கு கீழே நமக்கு ஹாஸ்டல்லையே நம்ம ஸ்டாண்டர்டோட கீழே படிக்கிறான்னா, நம்ம 8th படிக்கிறோம், 6th 7th படிக்கிற பசங்களை அவங்கள என்ன பண்ணுறது, அவங்கள மிரட்ட உருட்ட அடிக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா டீசிங்கும் பண்ணுறான்ல. அது கீழே இருக்க ஆள் ஜூனியர்னாக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறான். அப்படி பண்ணுறான். அப்போ அது இதனால் பண்ணுறான், ஒரு இரக்கம் இல்லாததுனால. அவன் சின்ன பையன் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய வக்கிரத்தெல்லாம் அவன் மேலே காமிக்கிறதுனா, அப்போ என்ன சொல்கிறாரு, நீ அப்படி செய்யணும்னு உனக்கு தோன்ற பொழுது நீ என்ன நினைக்கணும், உன்னையோட பெரிய ஆள் இருக்கிறான்ல, நீ 8th படிக்கிறேன்னா உனக்கு மேலே அண்ணன் இருக்கான், 10th இருக்கான், 12th இருக்கான். அவன் முன்னாடி நீ எப்படி நிற்ப, அவன் பெரிய ஆளாக இருந்து முரட்ட ஆளாக இருந்தாக்கா அவன் முன்னாடி பயந்து போய் நிற்கிற மாதிரி. அப்போ நமக்கு தெரியுதில்ல, நம்மளோட பயந்தான் தன்னை வலியார் முன் தன்னை நினைக்கான, நம்ம விட வலிமையானவர்கள் முன்னாடி நாம் எப்படி பயந்து போய் நிற்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம விட கீழே இருக்கிறவர்கள் நம்ம பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணுமா. அதனால் அவனுக்கு அந்த பயத்தை கொடுக்கக்கூடாது. நமக்கு அது இருக்குல்ல, ஒரு சின்ன நாய் தான்னா, ஒரு சின்ன நாய் குட்டி நாயாக இருந்து கொஞ்சம் நோஞ்சானாக இருந்தாக்கா அது நம்மளை பார்த்து பயப்படுது, வாழை சுருட்டி 2 காலுக்கு நடுவில் வச்சுக்கிறது. ஒரு கல் எடுத்தோடனே தடி எடுத்த உடனே அப்படியே என்ன பண்ணுவானோன்னு தெரியாமல் என்ன அப்படியே நிற்கிது. அப்போ நம்மளை பார்த்து பயந்து நிற்கிது. உடனே அந்த வாய்ப்பு கிடச்சதுடான்னு அதை கல் எடுத்து அடிக்கிறது, இல்லை குச்சியில் அடிக்கிறது எல்லாம் பண்ணுறோம். இதே இது ஒரு முரட்டு நாய் பெரிய டாபர்மேனாக இருக்குது அப்படின்னாக்கா எப்படி இருக்கும், அது ஓன்னு சொல்லி அது பயங்கரமாக இருந்தால் இவர் என்ன பண்ணுவார், இவர் பயந்துட்டு ஓடுவார், எங்கே கடிக்க வந்துடுமோ துரத்துமோ அப்படின்னு சொல்லி இவன் வாழை சுருட்டி வச்சுட்டு எப்பரா அதுகிட்டேருந்து தப்பிச்சுட்டு போகிறதுன்னு பார்க்குறான். அப்போ அந்த பயம் இருக்குல்ல, நம்ம விட பெரியார்கள் முன்னாடி நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயத்தை நினச்சி பார்க்கணுமா. அது நமக்கு எவ்வளோ துன்பமாக இருக்குது. ஐயோ இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இந்த நாய்கிட்ட இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இதிலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு நம்ம மனசு துடிக்குது இல்லை. அதே உணர்வு நம்ம முன்னாடி ஒரு பலவீனமானவன் இருக்கிற பொழுது அவனுக்கு இருக்கும். அதை நினச்சி பார்த்து அந்த கஷ்டத்தை நாம் ஏன் கொடுக்கணும். நம்ம அவனை அடிக்க வேணாம், ஆனால் நம்ம முன்னாடி அவன் நிற்கிற பொழுதே மனசில் ஒரு பயத்தோடையே இருப்பான். என்ன பண்ணுவானோ என்ன சொல்லுவானோ இந்த அண்ணன் அப்படின்னு ஒரு பயத்தோடையே இருப்பான். அப்போ அதை நினச்சி பார்த்து அவனிடத்துல இரக்கம் காட்டணும். பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், ரொம்ப தம்பி மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு அன்பாக அவன்கிட்ட கொடுத்தா அவன் சந்தோஷம். அதுதான் இங்கே சொல்கிறார். அதனால் நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த இரக்கமற்ற தன்மை வர்ற பொழுது நம்மிடத்தில் இரக்கமில்லாமல் இன்னொருவர் நடக்கிற பொழுது நாம் எப்படி இருப்போம், நம்ம மனசு எப்படி வலிக்கும், எப்படி கஷ்டப்படும், துன்பப்படும், பயப்படும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து நாம் அந்த துன்பத்தை அந்த கஷ்டத்தை அந்த பயத்தை இன்னொரு குழந்தைக்கு இன்னொருத்தருக்கு நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம்னா நம்ம மனசில் அருள்ங்கிறது இரக்கம் அன்பு கருணைங்கிறது தானாக வந்து விடுங்கிறார். அதான் அதனால் இரக்கம் அன்பை வளர்த்து கொள்வதற்கு அருளை வளர்த்து கொள்வதற்கு இதான் உபாயம். இப்படி 10 குறள்கள் மூலமாக இந்த அருளுடைமையினுடைய முக்கியத்துவத்தை சொன்னார். இதுதான் மோட்சத்திற்கான சாதனம். மற்ற எல்லா செல்வங்களை விட மேலான செல்வம் இந்த அருள் என்பது தான். அதனால் நமக்கு இம்மை மறுமை பிறகு மோட்சம் என்ற 3 பலன்களும் கிடைக்கும். அது இல்லைன்னா நமக்கு துன்பமானது வரும், இங்கேயும் வரும், மறுபிறவியிலேயும் துன்பம் வரும். ஆகவே நாம் அருளுடையவர்களாக ஆக வேண்டும். அருளை நம் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பை இரக்கத்தை கருணையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.